என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்கே வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார், அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க விஜய். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதாட்டா? டெஃபினெட்லி இட்ஸ் a brutal murder. ஒரு இரும்பு ராடால மூஞ்சியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2-3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு நாள் முன்னாடி, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுக்கப்படும். இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் யூ தி டீடைல்ஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ விஜய். வா. சாரி சார், இதான் இருக்கீங்க. இதே இப்படி வாங்க. யாரு யாரா இருக்கு தெரியலையே சார். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. சார், உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் an accused rapist, criminal. சாபம் சார். யாரை விட்டுச்சு? அதான் போயிட்டான். ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு அவளை ரேப் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்ச நீ, அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனை கொண்டது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனையை நான் கொடுத்து ஆகணும். சார், யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த ப்ரெஸ் பீப்புளா இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். உங்களால ஒரு சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. நான் நம்ம டென்க்கையும் போக மாட்டேன். எந்த டீச்சர் இவ்வளோ வந்து பிரெட்டோ? விஜயகுமார் எங்க? அது கேக்கு டெலிவரி பண்ண போயிருக்கு. ஆமா, நீங்க ஜோசப்ப தானே கேட்டீங்க? விஜயகுமாரை கேக்குறேன். தம்பி சொல்லிடுச்சா? அது பேர் ஜோசப் தாமா. வீட்டுல செல்லமா சாப்பிட்டா விஜயகுமார்னு கூப்பிடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல தானே இருந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்லாமா, ஒரு நாள் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு, ஏன்னா இந்த கேரளக்காரங்க எல்லாம் இங்க வந்து டீ கடை பேக்கரி வைக்கிறாங்களே, நாம ஏன் அங்க போய் டீ கடை பேக்கரி வைக்க கூடாதுன்னு கேட்டுச்சு. அதான் ஒரு முடிவு எடுத்து வந்தோம். இதுக்கு பெரிய பேக் ஸ்டோன் இல்லாமா. மித்ராவுக்கு என்னாச்சு? நிவி உண்மையிலே யாரோட குழந்தை? விஜய் மேலேயும் நிவி மேலேயும் எனக்கு உண்மையான அக்கறை இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ப்ளீஸ்